யூதாவும் இஸ்ரவேலும். யூதாவும் இஸ்ரவேலும் கடற்கரை மணலத்தினை ஏராளமாயிருந்து புசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். நதி தொடங்கி பெலிஸ்தர் தேச வழியாய் எகிப்தின் எல்லை மட்டும் இருக்கிற சகல ராஜ்யங்களையும் சாலமோன் ஆண்டு கொண்டிருந்தான். அவர்கள் சாலமோனுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனை சேவித்தார்கள். நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டுச் செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும், கலைமான்களையும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகளும், மேய்ச்சலிலிருந்து வந்த 20 மாடுகளும் 100 ஆடுகளுமாம். நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதல் கொண்டு ஆசா மட்டுமுள்ளவை எல்லாவற்றையும், நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி எங்கும் சமாதானமாய் இருந்தது. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சைச் செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். சாலமோனுக்கு 4000 ரத குதிரை லாயங்களும் 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். மேற்சொல்லிய மணியக்காரரில் ஒவ்வொருவரும் தன் தன் மாதத்திலே சாலமோன் ராஜாவுக்கு ராஜாவின் பந்திக்கு வரும் யாவருக்கும் வேண்டியவைகளை ஒரு குறைவுமின்றி பராமரித்து, குதிரைகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் வேண்டிய வார்கோதுமையையும் வைக்கோலையும் அவரவர் தங்களுக்கு இடப்பட்ட கட்டளையின்படி அவைகள் இருக்கும் ஸ்தலத்திற்கு கொண்டு வருவார்கள். சாலமோனுடைய ராஜாங்கம் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. சாலமோனைப் போல அக்காலத்தில் வேறு யாரும் இவ்வளவு சிறப்பாக ராஜரீகம் பண்ணவில்லை. சாலமோனுடைய ராஜ்யத்தை பற்றி இந்த வசன பகுதியில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோனின் ராஜ்யம் எவ்வாறு செழிப்பாய் இருக்கும் என்று ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. 72வது சங்கீதம் சாலமோனுக்காக எழுதப்பட்ட சங்கீதமாகும். இந்த சங்கீதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கிறது. சாலமோனுடைய ஆட்சி காலத்தில் யூதாவும் இஸ்ரவேலும் கடற்கரை மணலத்தினை ஏராளமாய் இருந்து புசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நதி தொடங்கி பெலிஸ்தர் தேச வழியாய் எகிப்தின் எல்லை மட்டும் இருக்கிற சகல ராஜ்யங்களையும் சாலமோன் ஆண்டு கொண்டிருக்கிறார். அவர்கள் சாலமோனுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து அவர் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவரை சேவிக்கிறார்கள். யூதா ஆட்சி செய்யும் கோத்திரம் ஆகையினால் மற்ற கோத்திரங்களிலிருந்து வேறு பிரித்து காண்பிப்பதற்காக யூதா கோத்திரத்தின் பெயர் இங்கு விசேஷமாக கூறப்பட்டிருக்கிறது. கடற்கரை மணலத்தினை ஏராளமாய் இருந்து என்னும் வாக்கியம் ஆதியாகமம் 13:16, ஆதியாகமம் 22:17 ஆகிய வசனங்களின் நிறைவேற்றமாகும். புசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்னும் வாக்கியம் தேசத்தில் செழிப்பும் சந்தோஷமும் சமாதானமும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் இருந்ததை தெளிவுபடுத்துகிறது. சாலமோன் யோர்தான் நதி தொடங்கி பெலிஸ்தர் தேச வழியாய் எகிப்தின் எல்லை மட்டும் இருக்கிற சகல ராஜ்யங்களையும் ஆண்டு கொண்டிருந்தார். பெரிய ராஜாக்களுக்கு கீழ் கட்டுப்பட்டிருக்கும் சிறிய ராஜாக்கள் அவர்களுக்கு காணிக்கைகளை கப்பமாக செலுத்துவது வழக்கம். சாலமோன் 40 வருஷங்கள் ராஜாவாக இருந்தார். சாலமோனுடைய ஆட்சி காலத்தில் சமஸ்த இஸ்ரவேலின் எல்லை விஸ்தாரமாய் பரவி இருக்கிறது. அந்நிய தேசத்து ராஜாக்கள் சாலமோனுக்கு காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். சாலமோனுடைய ராஜ்யம் ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் இருக்கும் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார். வனாந்திரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள். அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். தர்ஷீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். சாலமோன் சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளுகை செய்வதோடு இஸ்ரவேல் தேசத்திற்கு அருகாமையில் இருக்கிற அந்நிய தேசங்களையும் ஆளுகை செய்கிறார். அந்த தேசங்களிலே ராஜாக்கள் இருந்தாலும் அவர்கள் சாலமோனுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவரை சேவிக்கிறார்கள்.
எகிப்து தேசத்தின் பிரபுக்கள் எல்லோரும் சாலமோனை சேவிக்கிறார்கள். அவர்கள் சாலமோனுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். சாலமோன் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டும் உள்ளவைகள் எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வருகிறார். சாலமோனை சுற்றி எங்கும் சமாதானம் இருக்கிறது. நதி என்பது ஐபிராத்து நதியை குறிக்கும். நதிக்கு இப்புறத்தில் என்பது ஐபிராத்து நதிக்கு மேற்கு பகுதியில் உள்ள தேசத்தை குறிக்கும். திப்சா என்னும் பெயருக்கு கணவாய் என்று பொருள். ஆசா என்பது பெலிஸ்தியாவில் உள்ள காசாவாக இருக்கலாம். சாலமோனுடைய ராஜாசனத்தின் கீழ் இருக்கிறவர்கள் சமாதானமாயும் சந்தோஷமாயும் இருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணிக்கை திரளாய் இருக்கிறது. யூதாவும் இஸ்ரவேலும் கடற்கரை மணலத்தினை ஏராளமாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு போஜன குறைவு இல்லை. சகலமும் தாராளமாய் கிடைக்கிறது. யூதாவும் இஸ்ரவேலும் புசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசம். யூதாவும் இஸ்ரவேலும் கடற்கரை மணலத்தினை ஏராளமாய் இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான தானியங்களும் போஜனங்களும் கானான் தேசத்தில் குறைவில்லாமல் தாராளமாய் கிடைக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தார் அந்நிய தேசத்தாருடைய தொந்தரவு இல்லாமல் சமாதானமாயும் பாதுகாப்பாயும் ஜீவிக்கிறார்கள். சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருக்கிறார்கள். தான் துவக்கி பெயர்சபா மட்டும் என்பது சாலமோன் ராஜ்யத்தில் வடக்கு எல்லையையும் தெற்கு எல்லையும் ஆகும். அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடி நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள் என்பது செழிப்பு, சமாதானம், பாதுகாப்பு ஆகியவற்றை வெளிப்படுத்தும் எபிரெய வழக்கு சொல்லாகும். சாலமோன் எந்த தேசத்திற்கு விரோதமாகவும் யுத்தம் பண்ண போகவில்லை. அவர் பிறருடைய சொத்துக்களை அபகரிக்கவும் இல்லை. ஆனாலும் அந்நிய தேசத்தார் தங்களுடைய சொத்துக்களை சாலமோனுக்கு காணிக்கையாக கொடுக்கிறார்கள். சாலமோன் அந்நிய தேசத்தாரின் சொத்துக்களையும் பாதுகாக்கிறார். சாலமோனின் ராஜ்யபாரத்தில் இஸ்ரவேல் தேசத்திற்கும் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிற அண்டை தேசத்திற்கும் பாதுகாப்பு கிடைக்கிறது. ஆகையினால் அண்டை தேசங்களின் பிரபுக்கள் சாலமோனுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து அவர் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவரை சேவிக்கிறார்கள். சாலமோனுடைய ஆட்சி காலத்தில் சமஸ்த இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் சந்தோஷமாய் இருக்கிறார்கள். அவர்கள் புசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் எங்கு பார்த்தாலும் தாராளமும் சமாதானமும் திருப்தியும் உண்டாயிருக்கிறது. அவிசுவாசிகளாகிய நமக்கு இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் ஆவிக்குரிய சந்தோஷமும் சமாதானமும் பரிசுத்தமான பாதுகாப்பும் உண்டாயிருக்கும். சாலமோனுடைய ராஜ்யம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோனுடைய ராஜ்யத்தில் ஜனங்கள் புசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய ராஜ்யத்தில் புசிப்பதினாலும் குடிப்பதினாலும் சந்தோஷம் இருக்காது. அதற்கு பதிலாக நீதியின் சந்தோஷமும் சமாதானத்தின் சந்தோஷமும் பரிசுத்த ஆவியானவரின் சந்தோஷமும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் விசுவாசிகளுக்கு தாராளமாய் கிடைக்கும். சாலமோனுக்கு நாள் ஒன்றுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவை பற்றியும் இந்த வசன பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. நாள் ஒன்றுக்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும் கலைமான்களையும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகளும் மேய்ச்சலில் இருந்து வந்த 20 மாடுகளும் 100 ஆடுகளுமாம். நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவின் விவரம் வருமாறு 30 மரக்கால் மெல்லிய மாவு, 60 மரக்கால் மாவு, கலைமான்கள், வெளிமான்கள், வரையாடுகள், கொழுமையான பறவைகள், கொழுக்கப்பட்ட 10 மாடுகள், மேய்ச்சலில் இருந்து வந்த 20 மாடுகள், 100 ஆடுகள். சாலமோனுடைய பந்தியில் எப்போதுமே விருந்து நடைபெறுகிறது. சாலமோனுடைய அரண்மனை விருந்திற்கு ஒப்பாக எந்த விருந்தையும் சொல்ல முடியாது. அகாஸ்வேரு ராஜா தன்னுடைய ராஜ்யபாரத்தில் ஒரே ஒரு நாள் மாத்திரமே மிகப்பெரிய விருந்து செய்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 3ஆம் வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணினான். அப்பொழுது பெர்ஷியா மேதியா தேசங்களில் உள்ள மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்தில் வந்திருந்தார்கள். அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும்
தன் மகத்துவத்தின் சிறந்த பிரஸ்தாபத்தையும் அநேக நாளாகிய 180 நாள் அளவும் விளங்கச் செய்து கொண்டிருந்தான். எஸ்தர் 1:3-4. சாலமோனுடைய அரண்மனையில் நடைபெறுகிற விருந்து அனுதினமும் நடைபெறுகிறது. அகாஸ்வேருவின் விருந்து எப்போதாவது நடைபெறும். சாலமோனுடைய விருந்தோ நித்திய விருந்து. சாலமோனுடைய ஞானத்தை பற்றி விசாரிக்க ஏராளமான ஞானிகள் வருவார்கள். சாலமோன் அவர்களுக்கு நேர்த்தியான போஜனத்தை கொடுத்து விருந்து செய்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய உபதேசத்தை கேட்ட திரளான ஜனங்களுக்கு போஜனம் கொடுத்தார். விசுவாசிகளாகிய நாம் கர்த்தருடைய பந்தியில் நிரந்தரமாக பங்கு பெறுவோம். சாலமோன் அழிந்து போகிற போஜனங்களினால் விருந்து பண்ணினார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் இருக்கிற ஆவிக்குரிய போஜனங்களினால் நம்மை போஷிக்கிறார். சாலமோன் ராஜாவுக்கு ஏராளமான குதிரைகளும் ஒட்டகங்களும் இருக்கிறது. சாலமோனின் மணியக்காரர் அரண்மனைக்கு தேவையான குதிரைகளையும் ஒட்டகங்களையும் அவற்றிற்கு தேவையான தீனிகளையும் கொண்டு வருவார்கள். சாலமோனுக்கு 4000 ரத குதிரை ஆலயங்களும் 12000 குதிரை வீரரும் இருக்கிறார்கள். மேற்சொல்லிய மணியக்காரரில் ஒவ்வொருவரும் தன் தன் மாதத்திலே சாலமோன் ராஜாவுக்கும் ராஜாவின் பந்திக்கு வரும் யாவருக்கும் வேண்டியவைகளை ஒரு குறைவும் இன்றி பராமரித்து குதிரைகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் வேண்டிய வாற்கோதுமையையும் வைக்கோலையும் அவரவர் தங்களுக்கு இடப்பட்ட கட்டளையின்படி அவைகள் இருக்கும் ஸ்தலத்திற்கு கொண்டு வருவார்கள். 2 நாளாகமம் 9:25 4000 குதிரை லாயங்களும் என்று வித்தியாசமாக உள்ளது. இது ஒருவேளை பிரதி எடுத்தவர்களின் பிழையாக இருக்கலாம். குதிரைகளை திரளாகச் சேர்ப்பது பிரமாணத்திற்கு எதிரானது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் மீதே நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். குதிரைகள் மீதும் ரதங்கள் மீதும் நம்பிக்கை வைக்கக்கூடாது. சாலமோன் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தார். ஆகையினால் கர்த்தர் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்தார். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்திருக்கவில்லை என்றால் இன்றைய தினம் கர்த்தர் நம்மையும் ஒரு குறைவும் இன்றி பராமரிப்பார். கர்த்தருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் 1000 வருஷ அரசாட்சியிலும் புதிய பூமியில் நித்திய காலமாகவும் அனுபவிப்பார்கள்.